Hello guys, welcome back Isa Vlogs. இன்னைக்கான வீடியோல வந்து நாம என்ன ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம்னா Redmi ஓட AirBuds 5 தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். எது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நான் ரீசன்ட்டா வாங்குன Xiaomi 14 ஃபோன். இது ரெண்டும் ஒரே பிராண்ட். இதோட ஆப் வந்து பாத்தீங்கன்னா Xiaomi ஓட ஆப் தான். இப்படி இருக்கு இதோட சவுண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மொத்த போன் கம்பேர் பண்ணும்போது Xiaomi ஃபோன்ல எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ரீசெண்டா வந்து லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து கிடையாது. அதுவும் எப்படி ஆன் பண்றது எல்லாமே வந்து ஒன் பை ஒன் வந்து காட்டுறேன். இதுல 3 ஃபீச்சர் இருக்கு, தரமான ஃபீச்சர். அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம கிட்ட இதுதான் Redmi AirBuds. இது வந்து போட்டுருக்கேன். இப்போ வந்து இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டோம். பேக்கேஜிங் பாக்ஸ் கவருக்குள்ளார அது கூட முடிஞ்சா போடுறேன். Redmi Buds 5. நான் ஏன் இந்த பட்ஸ் வந்து சூஸ் பண்ணால் ரொம்ப கன்ஃபியூஸில் இருந்தேன். நான் வச்சுக்கிறது Xiaomi ஃபோன். அதுக்கான பிராண்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும் ஒர்க் ஆகுது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். 5 Redmi Buds 5 Redmi by Xiaomi. இந்த Xiaomiயில் தான் நம்ம ஃபோன் இருக்குது. எல்லாம் ஒன்றே தான். பிராண்டடில் கொஞ்சம் சேஃப்டி. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்சது ஃபியூஷன் ஒயிட். இது இதுக்குள்ளார ஒரு பாக்ஸு. இதுக்குள்ளார இப்படி எடுத்த ஒன்று Xiaomi AirBuds ஈஸிலி கஸ்டமைஸ்டு யுவர் ஏர்பட்ஸ்னு இது ஆப் போல தெரியுது. அந்த ஆப் இது மேனுவல் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு இதுதான் நம்மளோட பட்ஸு. இது ஏர்பட்ஸ். இது வந்து இயர் டிப்ஸ். இது வந்து சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தாங்க பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. இவ்வளோ தான். இயர் ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு உங்களுக்கு எது ஃபிட் ஆகாமல் நீங்கள் அது எடுத்துக்கலாம். அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு சீட் தான் நம்மளோட ஃபைனல் இயர்பட்ஸு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் இது கூட பாருங்கள் சீலோடு தான் இருக்குது. இந்த நல்ல ஒரு பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட ஏர்பட்ஸ். பின்னாடி ரெட்மி போட்டிருக்காங்க. நல்லா வந்து டிசைனு. இது வந்து ஃபியூஷன் ஒயிட். இதில் வந்து ஃபியூஷன் பர்பிள் இருக்குது, ஃபியூஷன் பிளாக் ஒன்று இருக்குது. நான் எனக்கு பிடிச்சது இந்த ஒயிட் தான். வந்து வாங்க ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணால் இங்கே இண்டிகேட்டர் லைட் எரியுது. இங்கே ஆப்புக்கு போகுது. ஸ்கேன் பட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே அலோ டு பேரிங் அது கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேரிங் ஆகும். ஓகே அப்டேட் ஃப்ரேம் மார்க் கேட்டிருக்காங்க. இம்ப்ரூவ் ஒரு அப்டேட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணி எப்படி இது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ளூடூத் ஃபோனில் ஆனில் தான் இருக்குது. பட் வந்து கனெக்டிங் ஆகலை. ப்ளூடூத் ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து திரும்பி வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாக்ஸு. இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 இல்லை 6 செகண்டில் வந்து கனெக்ட் ஆகிடுது. இது வந்து நீங்கள் வந்து இதில் என்னென்னா நீங்கள் இந்த ஏர்பட்ஸில் வந்து ரொம்ப நாள் ஒரு நாள் 2 நாள் கனெக்ட் பண்ணலான்னா திறக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகுது. ரொம்ப டிலே ஆகுது. அதுக்கப்புறம் தான் கனெக்ட் ஆகும் நான் பார்த்த வரைக்கும். இதுதான் இதோட Xiaomi ஏர்பட்ஸோட ஆப்போட இன்டர்ஃபேஸ். வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களோட என்ன கலர் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஏர்பட்ஸ் வந்து அங்கே வந்து காமிச்சிருவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து 100% லெஃப்ட்டில் இருக்குது, 100% ரைட்டில் இருக்குது. அந்த இது ஏர்பட்ஸ் வருது. அந்த பக்கம் கேஸ் வந்து 48% இருக்குது. 20% உங்களுக்கு வந்து இது வந்து கனெக்ட் ஆகாது ப்ளூடூத். நான் வந்து வச்சுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் ஆட் பண்ணுறேன். 20% ஆகிடுச்சு நான் கேஸு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகுறதில்ல. ஃபுல் பண்ண மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. ஏன்னா வந்து இந்த ஏர்பட்ஸ் ரெண்டும் தனித்தனியாக இருக்கும்போது கூட கனெக்ட் ஆகலை. கேஸ் வந்து 100%, இந்த 20% இருக்கும்போது இந்த கேஸ் நம்ம திறந்தால் ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆக மாட்டேருக்கு. அதான் மேனேஜ் ஒரு செட்டிங்ஸ்னால் இந்த இடத்துல நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதனா ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ வந்து இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆஃபில் இருக்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார போனீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. இதில் ரெண்டில் எதனா நீங்கள் வந்து ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கெஸ்ட் ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கிறது. அடுத்தது வந்து ஆடியோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து 4 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டாண்டர்டு, அப்புறமா என்ஹான்ஸ் டர்பல், அப்புறமா என்ஹான்ஸ் பேஸு, அதுக்கப்புறம் வந்து என்ஹான்சி வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிடும். இதெல்லாம் வந்து சூப்பராக, இந்த 4மே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பட்ஸ் டிடெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 நிமிஷத்தில் ஃபோனில் வந்து மெசேஜ் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. அந்த மெசேஜில் வந்து ஏர்பட்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, காணோம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏர்பட்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகுது சொல்லி நீங்கள் வந்து டேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து ஃபைண்டில் மியூசிக் வரும். அது நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். அதே மாதிரி ஹேர் டிப்ஸு ஃபிட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கலாம். ஃபியூல் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டேக் கால்ஸ் ஆட்டோமேட்டிக், இதுவும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதில் கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபைண்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இப்போ போத்தும் கொடுக்குறோம். போக சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். வந்து வெளியே அவுட்டரில் கூட வச்சு பார்த்தா அந்த பஸ்ஸெல்லாம் போகும்போது லைட்டாக சவுண்ட் வந்து மைன்யூட்டாக நம்ம வெளியே எடுத்து வச்சா கூட கேட்குது. அந்தளவுக்கு லவுடாக இருக்குது. அது நாங்கள் ஆட் பண்ணி காட்டும். இப்போ வந்து பாருங்கள், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ மோர் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே காட்டும். இது வந்து கூகுள் பேர் செட்டிங்ஸ் நினைக்கிறேன். இங்கே நீங்கள் போனீங்கன்னா அதே மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து இருக்குது. இந்த நம்ம இப்போ எப்படி ஜியோமி ஆப்பில் பார்த்தோம் அதே மாதிரி இது ஒரு ஆப் இருக்குது. இது கூகுள் தான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ப்ளூடூத்தில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிது கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஆடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோ லேட்டன்சி கேமிங் ஃபார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் இல்லை, அதில் போடல, பட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் லோ லேட்டன்சி வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து கேமிங் மோடு சொல்லணும். அதுதான் அது இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து செம்மையாக இருக்குது. இந்த டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து வேறு லெவல் வருது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு ஏசி ஃபேன்லாம் வந்து ரூமில் போட்டிருக்கீங்கன்னா இது கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல் சைலண்ட், டோட்டலாக சைலண்ட் ஆகிடுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் டீப்பு, மீடியமு, லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது திட்டோன்னா அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 3-4 செகண்ட்ஸ்க்குள்ளே இங்கே வந்து எல்லாமே போயிடுங்க பாருங்கள். அவ்வளோதான். திரும்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகுது. கேஸ் போடாமல் தான் கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது ஓப்பன் பண்ணுற ஒரு கையில், பட் வந்து நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. பேரிங் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஜியோமியில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொபைல் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ மொபைலில் பாருங்கள், மொபைலில் ப்ளூடூத் ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட லேப்டாப்பில் ஆன் பண்ண போகிறோம் ப்ளூடூத்து. ஆச்சு பாருங்கள், ரெட்மி பட்ஸ் 5 கனெக்ட் 100% சார்ஜ். இப்போ என்ன பண்ணோம், நம்மளோட மொபைலில் ஆன் பண்ணோன்னே ரெட்மி பட்ஸ் 5 கனெக்டடுன்னு வந்து கனெக்டிங் ஆகிட்டுருக்கான். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அங்கேயும் கனெக்ட் ஆகிடுச்சு, இங்கேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ அதான் இறங்குறான், சொல்கிறான். இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்ட, கேம் லேட்டன்சி வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ கேம் மோடு ஆனில் இருக்குது. இல்லை, லேட்டன்சி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேஸ்னா ஓகே. இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சவுண்ட் வெளியே கேட்குங்க. இது மைனஸாக தான் இருக்குது. சவுண்ட் வெளியே கேட்கும். ரோடு கிட்ட இருக்கா, ஹைவே கிட்ட. நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்கு பார்க்கலாம். இப்போ தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, இந்த கால் ரெக்கார்டிங் போடு. ரெக்கார்டிங் போடு. சவுண்ட் கேட்குதா வண்டி சவுண்டு கேட்குதா? இல்லைடா, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கில் சவுண்டு கேட்குதா வண்டி பின்னாடி? சவுண்ட் கேட்கலையா? நல்லா கேட்குதா வாய்ஸு? கேட்குதா? ரெக்கார்டிங் போட்டிருக்கதில்ல போட்டுரு. இப்போ வண்டி லாரிலாம் போகுது பாரு, கிட்ட போய் பாருங்க. சவுண்ட் கேட்குதா? அடுத்த சவுண்ட் கேட்குதா? லாரி கேட்கலையா? லைட்டாக கேட்குதா? வண்டி சவுண்ட் கேட்குதா? வண்டி சவுண்ட் யாருக்கு வண்டி? இல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ல சவுண்ட் கேட்குது வண்டி பின்னாடி. இல்லையே, சவுண்ட் கேட்கலையா? நல்லா கேட்குதா வாய்ஸ்? கேக்குது. கேக்குதா? ரெக்கார்டிங் போட்டிருக்கதில்ல போட்டுக்கிறேன். போட்டுரு. இப்போ வண்டி லாரிலாம் போகுது பாரு, கிட்ட போய் பாக்குறேன். சவுண்ட் கேட்குதா பாரு? அடுத்த சவுண்ட் கேக்குதா? லாரி இல்ல இல்ல கேட்கலையா? இல்ல, லைட்டா கேக்குதா? லைட்டா 1% 1% கேக்குதா? குவாலிட்டி வாய்ஸ் குவாலிட்டி இருக்குது. நல்லா இருக்குதா? ஏதோ ரோபோ மாதிரி பேசுற மாதிரி கேக்குதா? இல்ல இல்ல, நார்மலா கேக்குது. ஆமா சாதா மாதிரி தான். ஓகே டன். இது அனுப்பிட்டா ஃபைண்ட் ஒரு ஏர்பட்ஸ் வந்து இருக்குது. அதுவும் சூப்பர் ஆப்ஷன் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மோடு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மோடு. ஏன்னா வந்து நம்ம வந்து ஏர்பட்ஸ் வச்சுட்டு வெளியில் யார் என்ன பேசினாலும் நம்ம வந்து சூப்பராக கேட்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து இது கெல்ட்டிட்டு தான் நம்ம வந்து இப்போ யார்னாஸ்ட்ட பேசணும் மொத்த ஏர்பட்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்கணும். அப்புறமா தான் அவங்க பேசுறது கேட்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. நல்லாவே நீங்கள் வந்து இந்த ஏர்பட்ஸ் போட்டிருந்தாலும் அங்கே பேசுறது நல்லா பூஸ்ட் பண்ணி காட்டுது. இது வந்து பாட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது கிடையாது. பாட்டு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து கம்மியாக வால்யூம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். பட் வந்து ஹை லெவலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்காது வெளியே பேசுறதுலாம். மொத்த டைமில் இதில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா வெளியே வந்து கேட்குது. இதில் வந்து இப்போ நம்ம என்ன பாட்டு கேட்குறோமோ அது வந்து வெளியே உங்களுக்கும் கேட்கும். அது ஒரு மைனஸ் கிடையாது. இல்லை எனக்கு பேஸ் ஒரு மீடியமாக போகுது, வேறு எல்லா ஃபியூச்சர் எனக்கு வேணும் வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக போகலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஏர்பட்ஸ். நான் அதெல்லாம் ப்ரைஸ் கம்மி, பட் இது வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த ப்ரைஸ்க்கு வர்த்தான ஒன்று. ஏன்னா இந்த ப்ரைஸில் வேறு செக்மெண்ட்டில் வேறு நிறைய ஏர்பட்ஸ் இருக்குது. பட் இந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்கிற ஏர்பட்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா வந்து அதெல்லாம் ஹை லெவல் பட்ஜெட் போகிற ஏர்பட்ஸில் இவங்க வந்து ஒரு 3000க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. சவுண்டு குவாலிட்டி எல்லாமே வந்து தரமாக இருக்குது. ஃபுல் வால்யூமில் வச்சாலும் எந்த இடத்துல கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஒரு கேட்கறதுக்கு அந்த அருவருப்பாக கிடையாது. எல்லாமே சூப்பராக இருக்குது சவுண்டு குவாலிட்டி. இங்கே மேலே இருக்கிற வந்து ஸ்க்ராட்ச் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் வந்து Xiaomi வெப்சைட்டில் நீங்கள் வந்து இது வந்து டைப் பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனோட பட்ஸோட பேரோட எல்லா டீட்டெயிலாக வந்துடும். அப்போ வந்து இது ஒரிஜினல் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். காதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லா வந்து கிரிப்பாக வந்து இருக்குது. ஏஐ வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐ வாய்ஸ் வந்து மொத்த ஏர்பட்ஸில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரோபோட் மாதிரி வாய்ஸ் கேட்கும். இப்போ நம்ம பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ரோபோட்டிக்கான வாய்ஸ் வந்து கேட்கும். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. வாய்ஸ் வந்து ப்ராப்பராக கேட்குது, சூப்பராக கேட்குது. எங்கெல்லாம் வந்து நீங்கள் அவுட்டோரில் இருக்கும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும்போது ஆன் ஆகும்போது காலிங் பேசும்போது உங்களுக்கு வந்து ஏஐ வாய்ஸ் வந்து வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு வந்து மொத்த ஏர்பட்ஸ் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து வரும். இந்த ஏஐ வாய்ஸோட ஃபீல் வந்து அந்த ரோபோட்டிக் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. வாய்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து காலிங்லாம் வாங்குறீங்களா தாராளமாக வாங்கலாம். அந்தளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. காலிங் இது அவ்வளோ அழகாக இருக்குது. வாய்ஸ் 46 dB வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காதில் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து அட்டன் ஆகிடும். பேக்கை வந்து நான் யூஸ் பண்ண ஃபுல் சார்ஜ் பண்ணி நான் வந்து ஒரு 4 days வந்து அப்படி யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் அது தொடர்ந்து கிடையாது. நான் வந்து எப்போனா யூஸ் பண்ணும்போது ஒரு 1 hour 2 hour யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்பி கேஸில் வச்சுருவேன். இப்போ வந்து இந்த ஏர்பட்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்துலாம். நான் வாங்கினது வந்து 3000, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஆயிருக்கு. இது எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏர்பட்ஸ் வந்து உங்களுக்கு 2600 அப்படி வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதோட கேஸ் 300 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து நீங்கள் வந்து கிடைச்சிடும் ஆஃபர் இருக்கும்போது. இப்போ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க். நீங்கள் வந்து இப்போ பிக் பில்லியன் டேவும் வரப்போது. அதில் உங்களுக்கு வந்து கம்மியானாலும் ஆகலாம். 2500 கூட உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பை பண்ண வச்சா பை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட இருப்பீர்கள். நான் உங்கள் MD Isra.